அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான். நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் நான். நன்றியோடு உம்மை பாடு. மன்னை சொல்லும் அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே,
பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிற மாதிரி நாம் பயப்படாதபடி கர்த்தர் நம்மோடு இருந்து பத்திரமாய் அவர் நம்மை வழி நடத்துகிறார். எத்தனை பேர் சுத்தமான ஆமென் சொல்லுங்க. We have so much of situations like நம்ம பயப்படுற அளவுக்கு எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு இருக்கு. ஆனா அவர் நம்மளை நடத்துகிறதுனால நம்ம பயப்படாத அளவு அவர் நம்மை நடத்துகிறார். அதெல்லாம் ஒண்ணு நம்மளை சேதப்படுத்துற கண்ணீர் மேல் நடந்தாலும் சரி, அக்னியில நடந்தாலும் சரி, அவர் நம்மோடு இருக்கிறதுனால நமக்கு பயம் இல்லை. எத்தனை பேர் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு பயப்படாம நீங்க நடத்துறீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி. சத்தமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்கிற பயமே இல்லை. நம்பிடும் தேவன் பூரணமாய் இருக்கிற பயமே இல்லை.
இனிமேல் அவர் என்னை நடத்துவார். சொல்லுங்க வாய்களுக்கு, இதுவரைக்கும் இனிமேல் அவர் என்னை நடத்துவார். ஹalleluya. சத்தமா ஹalleluya. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றும் மாறாதவர். அவர் என்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றும் மாறாதவர். அவர் என்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார். அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேல் என்னை நடத்துவார். அவர் நல்லவர், நல்லவரே.
வெட்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. Hallelujah. உம்மை உயர்த்துகிறோம். மரணத்தை நடத்தினீர், உமக்கு நன்றி. என்னை நடத்தினீர், என்னை நடத்துகிறீர், இனிமேலும் என்னை நடத்துவீர். இயேசுவே உமக்கு நன்றி.
யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தினதே. யாருண்டு கலங்கின நேரத்தில் உன் கரம் என்னை நடத்தினதே.
அதிகாரம் 33 தொடங்கி 45 வரை வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவிட்டேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதை தாடி பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீனும் அவைகளில் ஒன்றே போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றார். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவிட்டு வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போக கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தீன் பெலிஸ்தீனம் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக. பெலிஸ்தீன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தீன் தாவீதை பார்த்து, நீ அடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை. பின்னும் அந்த பெலிஸ்தீன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்றான். சத்தமாக ஆமென் சொல்லலாம். Maximizing the opportunity to be great. ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, நீங்க பெரிய காரியங்களை சுதந்திரிப்பீங்க, கிரேட்டான விஷயங்களை நீங்க சுதந்திரிப்பீங்க. 2024 நீங்க சுதந்திரிக்கிற ஒரு ஒரு ஆண்டாக இருக்க போது அதுலயும் நீங்க சிறந்ததை மேன்மையானதை கிரேட்டானதை நீங்க சுதந்திரிக்க போறீங்க அப்படின்னு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தினுடைய பாதையிலே நடக்கும் போது நானும் நீங்களும் டுவர்ட்ஸ் த ப்ராமிஸ், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நோக்கி, அவர் எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தின் படியே இந்த வருஷம் கர்த்தர் என்னை சுதந்திரிக்க பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த வாக்குத்தத்தத்தினுடைய பாதையில நடக்கும் போது நானும் நீங்களும் என்ன பண்ணணும்னு இன்னைக்கு ராத்திரி ஆவியானவர் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாருன்னா, மேக்ஸிமைஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பி கிரேட். அந்த பாதையில நானும் நீங்களும் போகும்போது, அந்த சுதந்திரிக்கிற பாதையில நான் நீங்கள் போகும்போது நமக்கு முன்னதாக வருகிற எல்லா வாய்ப்புகளையும் நாம கிரேட் ஆகிறதுக்கு, நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு, அதுலயும் சிறந்ததை சுதந்திரிக்கிறதுக்கு நமக்கு முன்பதாக கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும், முடிஞ்ச வரைக்கும் நமக்கு முன்னாடி கிடைக்கிற வர எல்லா வாய்ப்புகளையும் முழுசா நாம வசப்படுத்திக்கணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. Don't ever leave even a single opportunity that will help you to become great. நீங்க பெருசா மேன்மையா சிறப்பா உயர்ந்ததா வாழ்றதுக்கு, சுதந்திரிக்கிறதுக்கு, உங்க வாழ்க்கை பாதையில கடந்து வருகிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை, ஒரு வாய்ப்பையும் விட்டுறாதீங்க. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு வாய்ப்பையும் விட்டுறாதீங்க. சத்தமா சொல்லுங்க, வாய்ப்புகளை என்ன செஞ்சிடாதீங்க, விடாதீங்க. சத்தமா சொல்லுங்க, வாய்ப்புகளை என்ன பண்ணாதீங்க. Tonight நம்ம இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். நம்மளோட sermonic spotlight shines on the life of David. தாவீதோட வாழ்க்கை மேல இன்னைக்கு ராத்திரி நம்முடைய சத்தியத்தின் வெளிச்சம் இன்னைக்கு ராத்திரி உதிக்கிற அந்த பாதையில தாவீது ஒரு பயணத்துல இருக்கிற, ஒரு பாதையில் இருக்கிற தாவீது சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியினாலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டுருச்சு. போன சாப்டர்ல தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கும் இந்த சிச்சுவேஷனுக்கும் நடுவில் எத்தனை நாள் இருந்துச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, அதெல்லாம் நமக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் தாவீது அப்போ ஒரு இளைஞனா இருக்கிறாருங்கிறத மாத்திரம் திரும்ப சவுலினுடைய வார்த்தைகளை வச்சு நம்ம பார்க்கும்போது he must be around
ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பையனா தான், 15 to 20 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு வாலிபனா தான் தாவீது இருந்திருக்கணும் அப்படிங்கிறது மாத்திரம் நமக்கு புரியுது. அபிஷேகம் தலைக்கு மேல வந்தாச்சு, நீ தான் ராஜா அப்படிங்கிற அபிஷேகம் தலைக்கு மேல வந்தாச்சு. இப்போ he is in a time of managing the major moments of his life. இப்போ தாவீது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஏன்னா அனாயிண்டிங் மேல வந்திருக்கு, காலிங் வந்திருக்கு, அழைப்பு வந்திருக்கு, தேவனுடைய சித்தம் தாவீது மேல வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சோ இப்போ தாவீது எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் அவர் வாழ்க்கையோட ஒரு மேஜரான மூமெண்ட். இந்த மூமெண்ட்ல தாவீது எப்படி தனக்கு முன்பதாக வந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் எப்படி எப்படி பயன்படுத்திக்கிட்டார் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது, நாமளும் கிரேட்னஸ் நோக்கி சுதந்திரிக்கிறத நோக்கி பயணிக்கிற இந்த பாதையில நமக்கு முன்னாடி வந்து விழுகிற வாய்ப்புகளை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, we should not leave the opportunities out, instead maximize the opportunities. நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை முடிஞ்ச வரைக்கும் நாம பயன்படுத்திக்கணும். ஹalleluya. தாவீதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவர் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் தாவீதுக்கு வெயிட்டிங் பீரியடாக, ஒரு டிவைன் வெயிட்டிங் பீரியடாக, பரலோகம் அது என்ன நோக்கத்தினால் என்ன காரணத்தினால் அந்த தாமதத்தை அந்த காத்திருத்தலின் காலத்தை தாவீதுக்கு கொடுத்துச்சு நமக்கு தெரியாது. நான் சொன்னேன் 2 நாள் முன்னாடி பகல்ல பிரேயர் இருக்கும் சொன்னேன், சில அற்புதங்கள் இம்மீடியட்டா இருக்கணும், சிலது வருஷ கணக்கில் ஆகும், சிலது மாச கணக்கில் ஆகும், சிலது இம்மீடியட்டா ஆன் ஸ்பாட்டா கண்ணீர்ல அமிழும் போது பேதுரு கர்த்தாவே என்னை ரட்சியன்னா ஒரு 10 வருஷம் காத்திருந்து என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் சொல்ல மாட்டேன், டக்குன்னு கை பிடிச்சு என்ன செய்யறாரு பேதுரு. அப்ப சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இம்மீடியட்டா, சிலதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். தாவீதோட வாழ்க்கையில ஒரு 15 வருஷம் கிட்டத்தட்ட அவருடைய அபிஷேகத்துக்கும் அவர் மேல இருந்த அபிஷேகத்துக்கும் அவருக்கு கிடைக்க வேண்டிய அப்பாயின்மெண்ட்டுக்கும் அந்த பொசிஷனுக்கும் நடுவில் ஒரு 15 வருஷம் இடைவெளி. சொல்லுங்க எத்தனை வருஷம் இடைவெளிங்க? 15 வருஷம். என்னோட புரிதலின்படி பை மை ஓன் அட்மிஷன் இந்த 15 வருஷம் இருப்பாங்க. உங்க மேல அனாயிண்டிங் வந்துருச்சு, உங்க மேல வாக்குத்தத்தம் வந்துருச்சு, உங்க மேல இதைத்தான் கர்த்தர் செய்ய போறாருங்கிற காரியம் வந்துருச்சு. ஆனா இந்த காத்திருக்கிட்டே போகிற இந்த வருஷம் இருக்கு பாருங்க, இந்த இடைவெளி இருக்கு பாருங்க, அது என்ன செய்யணும்னா ஒரு ஆளை கொஞ்சம் நம்மள அதைரியப்படுத்திடும், கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா சோர்ந்து போக வேண்டியது அந்த காத்திருக்கிற பீரியட்ன்றது. ஏன்னா அனாயிண்டிங் வந்துருச்சு, என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும், என்னோட கெப்பாசிட்டி சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜா. பட் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஆடு மேய்ச்சிட்டு. நம்ம எல்லாரோட கெப்பாசிட்டி கர்த்தர் நமக்கு ஒண்ணு கொடுத்திருக்கிறார். முக்கியமா இந்த 2024 நம்மளோட கெப்பாசிட்டியை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா, you will be a possessor. நீங்க வந்து சுதந்திரிப்பீங்க, அதுலயும் சிறந்ததை மேன்மையானதை சுதந்திரிப்பீங்கிறதா நம்மளோட கெப்பாசிட்டி. பட் கெப்பாசிட்டி அதுவாக இருக்கும்போது நாம அந்த கெப்பாசிட்டிக்கு நேர் மாறான ஒரு நிலைமையில தவழ்ந்து கிடக்கிறது, விழுந்து கிடக்கிறது, இல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே கொஞ்சம் அது கொஞ்சம் சோதனையான காலம் தான். எளிதிலே நம்ம தாக்கப்படக்கூடிய காரியம், எளிதிலே நம்ம உடையப்படக்கூடிய நேரம், அது எளிதிலே நம்ம பலவீனம் அடைகிற ஒரு பீரியட் தான் அந்த 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 அனாயிண்டிங்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த டைம் பீரியட் இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டம். என்னோட கெப்பாசிட்டி இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நான் அதுக்கு கொஞ்சம் சம்பந்தம் இல்லாத ஒரு கீழான நிலைமையில இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிற கெப்பாசிட்டி எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பட் அதுக்கு நேர் மாறான ஒரு தாழ்வான நிலைமையில வாழ்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களுக்கு புரியுதா? நீங்க பிஏஎம் எல்லாம் முடிச்சு, பிஹெச்டி எல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் சத்துணவு கூடத்துல குழந்தைகளுக்கு ஆயமாக பார்த்துட்டு 1-2 சொல்லி கொடுத்துருன்னு சொல்லி கொண்டு போய் ஸ்கூல்ல ஏதோ ஒரு நாளைக்கு மிஸ் நான் வரல நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு நாளைக்கு அந்த பிஹெச்டி படிச்சவங்களை கொண்டு போய் அதுக்குள்ள விட்டா பரவாயில்ல. அது ஒரு நாள் போய் 1 மாசமாயி 1 வருஷமாயி 10 வருஷமாயி தொடர்ந்து அந்த அம்மா சத்துணவு கூடத்திலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அவங்களோட பொசிஷன் என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கெப்பாசிட்டி பிஹெச்டி எல்லாம் முடிச்சு டாக்டரேட் வாங்கின ஒருத்தங்க சத்துணவு கூடத்துல ஆயா வேலை பார்த்துட்டு 1-2 எழுதி கொடுத்துட்டு இருந்தா, ஸ்லேட் பென் கொடுத்து ஆன்னு எழுதி காட்டிக்கிட்டு இருந்தா, ஜஸ்ட் அந்த கெப்பாசிட்டிக்கு அந்த பொசிஷனுக்கு நடுவுல அதுதான் சொன்னேன், that is the time of words of discouragement. இந்த மாதிரி கெப்பாசிட்டிக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் கெப்பாசிட்டிக்கும் பொசிஷனுக்கு நடுவுல இருக்கிற அந்த இடைப்பட்ட காலம் இருக்கு பாருங்க, டிஃபரன்ஸ் இருக்கும்போது அது நம்மளை கொஞ்சம் அதைரியப்படுத்தியும். அந்த அதைரியம் நம்மள அதுக்கு ஒரு டெண்டன்சி இருக்கு. பொதுவாக டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டெண்டன்சி இருக்குது. என்னன்னா மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும், இது நமக்கு கிடைச்சிருக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை, நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிருக்கோம்ல, நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி போயிருக்கணும்ல, பட் இனிமே எனக்கு அது கிடைக்காதோ. ஆண்டுகள் 1, 2, 3, 4 கடந்து அது அப்படியே 5, 10 வருஷம் எல்லாம் போக என்ன ஆயிரும்னா
இது நமக்கு கிடைக்கவே கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரியான கிடைக்காதுங்கிற ஒரு முடிவுக்கே நாம் என்ன செஞ்சிருவோம்னா, அதனாலதான் அது பல சமயத்துல விசுவாசிகளோட வாழ்க்கையில நீங்க உண்மையை ஒத்துக்கிறீங்கன்னா நம்ம அதை லிட்டரலா பார்க்க முடியும். அதனாலதான் வார்த்தை வரும்போது, வாக்குத்தத்தம் வரும்போது, கர்த்தர் பேசுகிறார்னு சில தரிசனங்களை சொல்லும் போது அப்படியே உட்கார்ந்து இருப்போம். அது என்னன்னா, இது ஏற்கனவே கழுத்தோன்றா மண் தோன்றா, நீ எப்போ அந்த சர்ச்சுக்கு 25 வருஷமா, நாங்களாம் 50 வருஷம் அப்ப இருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஒண்ணு நடக்கல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிருந்தா அது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்குள்ள நம்மளை கொண்டு போய், அதைரியத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளும். அப்படின்னா ஆகாம இருக்கணும்னா நமக்கு முன்னாடி வந்து விழுகிற எல்லா வாய்ப்புகளையும் மேக்சிமைம் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு முன்னாடி வந்து விழுகும்போது அதை நாம பயன்படுத்தணும், விட்டுறக்கூடாது. புரிஞ்ச ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். இப்போ 8 மாசம் முடிஞ்சு அடுத்த மாசம் வளகாப்பு பண்ணிட வேண்டியதுதான். இப்படியே போயிட்டே இருக்கு. இப்படியே வருஷம் வாக்குத்தத்தம் சொல்லவும், வளகாப்பு செய்யவும், அப்புறம் அபாசனாகவே இருக்காம ஒரு நாளாவது டெலிவரி ஆகி அதுக்கு ஒரு பேர் வச்சு சர்ச்சுக்கு கொண்டு வந்து சாட்சி கீச்சு கொடுத்தாங்க நல்லா இருக்கும். இப்படியே நாம சொல்லிக்கிட்டே ஒரு மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், போதா குறைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தா அங்கேயும் ஒரு வாக்குத்தத்தம், இப்படியே சொல்லி கடைசியில் எதுவுமே கைக்கு வராம இருக்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பட் நமக்கு என்ன புரியணும்னா, கர்த்தர் நமக்கு ஒரு அனாயிண்டிங்கை கொடுத்துட்டு, ஒரு காலிங்கை கொடுத்துட்டு, ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்டு நமக்கு முன்பதாக வாய்ப்புகளை அவர் அனுப்பி விடும்போது, வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும்போது, அந்த வாய்ப்புகளை நாம பயன்படுத்தாம இருந்துட்டு எனக்கு ஒண்ணுமே நடக்கல, நான் நினைச்ச மாதிரி நீங்க சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், நீ வாரம் ஓயாமன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த மனுஷனால ஒரு நாள் சொல்லிட்டு விட்டுட்டாரு, நீ ஓயாம வாரம் நாங்க வரும்போதெல்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ற, ஆனா ஒன்னத்தையும் காணமே அப்படின்னு சொன்னா that is not my problem. அது வந்து யாரோட பிரச்சனை, நமக்கு முன்னாடி வர்ற எல்லா வாய்ப்பையும் நாம என்ன செய்யணும், நம்ம கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பை சொல்லுங்க, வாய்ப்பு சத்தமா சொல்லுங்க, வாய்ப்பு, வாய் திறந்து சொல்லுங்க, வாய்ப்பு நமக்கு வருங்க. வாய்ப்புகள், எனக்கு வாய்ப்புகளே வரலைன்னு நம்ம சொல்லவே முடியாது. விசுவாசி அவனுக்கு வர்ற ஒரு வாய்ப்பை கூட விட்டு வைக்கிறது இல்லைங்க. ஒரு விசுவாசிய தட்டி தூக்குறதுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட பிசாசு என்ன செய்யறது இல்லை. அப்போ அவன் எந்த அளவுக்கு கவனிச்சு, என் உள்ளத்துல நான் சிந்திச்சேன்னா கூட ஒரு இச்சையான காரியம் அல்லது நான் பலவீனப்படுற மாதிரியான ஒரு அவிசுவாசமான பயந்து போற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை என் உள்ளத்துக்குள்ள நான் சிந்திச்சா கூட டக்குன்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அதை அப்படியே டெவலப் பண்ணி என்னை கொண்டு போய் ஒரு பாவத்தினுடைய உச்சத்துல கொண்டு போய் என்னை தள்ளி விடுறது. எந்த அளவுக்கு அப்ப கீனா பிசாசு என் லைஃப் அப்சர்வ் பண்றான்னு பாருங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேல, ஆளுங்கட்சி எதிர்கட்சி மேல வாய்ப்பு கிடைச்சிடாதா, கலாச்சாரம் குடிச்சு இவங்க செத்த பட்டியல இவங்க வெளியிட்டா, நீ டாஸ்மாக நடத்தி உன்னோட ஆட்சியில செத்து, நீ தூத்துக்குடியில சுடும் போது நீ எங்க இருந்த, நீ காய்ச்சும் போது நீ எங்க இருந்த, இப்படியே ஒருத்தரும் அவங்களை தாக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த உலகத்தார் என்ன செய்யறாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை இந்த உலகத்துல பிசினஸ் மேன்ஸுக்கு தெரியும், வாய்ப்புகளை என்ன செய்யறது இல்ல, அந்த வாய்ப்பை உடனே அவங்க பயன்படுத்தி, பிசாசு வாய்ப்புகளை விடுறது இல்ல, விசுவாசிகளுக்கு விரோதமா அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பை எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு விசுவாசிகளை எப்படியாவது முடிச்சு கட்டிடணும்னு பிசாசு நினைக்கும் போது, சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, அவரால் தரிசனம் கொடுக்கப்பட்டு, அவரால் வாக்குத்தத்தம் அருளப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இந்த பாதை, இந்த பயணத்தில் நடக்கும் போது நமக்கு முன்னாடி வந்து விழுகிற ஒரு வாய்ப்பையும் நாம விடக்கூடாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இப்ப பிரச்சனை என்னன்னா, வாய்ப்புகள் நமக்கு முன்னாடி வர்றதுல பிரச்சனை இல்ல, அந்த வாய்ப்புகளை நாம கண்ணுல பாக்குறதுலயும் பிரச்சனை இல்லை. எங்க பிரச்சனைனா, கண்ணுல பாக்குறோம் ஆனா அதை வசப்படுத்திக்க மாட்டேங்கிறோம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து என்ன செய்யுது, விழுகுது, நமக்கு முன்னாடியே இருக்கு. பட் நம்ம என்ன சேலஞ்சிங் என்னன்னா, சவால் என்னன்னா, ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கறதுல இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டியை வசப்படுத்திக்கிறதுல தான் சேலஞ்ச். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கறதுங்கிறது எல்லாமே என்ன செய்ய முடியுது, எல்லாராலையும் பார்க்க முடியுது. இந்த வேலையில இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு, இந்த வீட்டை இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்கு, இந்த பொருளாதாரத்தை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, இந்த படிப்பினுடைய காரியங்களை இன்னும் கொஞ்சம் மேன்மையாக்கிக்கிறதுக்கு, ஊழியத்துல இன்னும் கொஞ்சம் ஷைன் ஆகிறதுக்கு, தனிப்பட்ட விதத்துல ஆண்டவருடைய தொடர்புல இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிறதுக்கு, நமக்கு வாய்ப்புகளை பார்க்கறதுல ஒரு பஞ்சம் இல்லை. எதுல சவால்னா, கண்ணுல பார்க்கறத வசப்படுத்திக்கிறதுல நாம என்ன செய்யறோம்னா, நாம வந்து மிஸ் பண்ணிடுறோம். இன்னைக்கு ராத்திரி இந்த செய்தியை கேட்டு இருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்கள், நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பையும் நாம விடக்கூடாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. நான் இன்னைக்கு ராத்திரி ஏன் வாய்ப்பை பத்தி, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி பேசுறேன்னா, இந்த நேரத்துல நம்ம கையில் எடுத்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல
எல்லாரும் வாய்ப்பை பார்க்கறாங்க. ஆல் see the opportunity. எல்லாரும் பார்க்கறாங்க. சொல்லுங்க, எல்லாரும் பார்க்கறாங்க. சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேலுடைய ராணுவ வீரர்கள் பார்க்கறாங்க. ராஜாவாகிய சவுல் என்ன செய்கிறார்? வாய்ப்பை பார்க்கிறார். ஏன்னா கோலியாத் ஓபன் சேலஞ்ச கொடுக்குறான். ஒருத்தன் வந்து என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பேட்டிலே உங்களுக்கு நீங்க ஒட்டுமொத்த பெலிஸ்தியர்களையும் ஜெயிச்சாதான் ஜெயிக்கிறது இல்ல. அவன் சொல்றான், ஒருத்தன் வந்து என்ன ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, என்ன முடிச்சிட்டீங்கன்னா, என்ன ஜெயிச்சிட்டீங்கன்னா, அப்ப இந்த யுத்தத்திலேயே நீங்க ஜெயிச்சிட்டீங்கங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பெலிஸ்தீனாகிய கோலியாத் என்ன செய்யறான்னா கொடுக்குறான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த 7ஆம் பள்ளத்தாக்குல இருக்கிற எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா பாக்குறாங்க. எல்லாரும் பார்த்தாங்களே ஒழிய தாவீது மட்டும்தான் அந்த வாய்ப்பை தனக்கு வசமாக்கிட்டான். மத்தவங்க எல்லாம் பார்த்தாங்களே ஒழிய வாய்ப்பை வசமாக்கிக்கல. இன்னைக்கு ராத்திரி நம்மளோட பிரச்சனையும் அதுதான். ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கிறோம். நமக்கு நிறைய வாய்ப்புகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம வளர்றதுக்கு, நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு, இன்னும் இப்ப இருக்கிற நிலைமை விட பெருசாகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. பட் அதை வசமாக்கிக்க மாட்டேங்கிறோம். தாவீதுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது, நான் வந்து கிரேட்டா மாறணும்னா, நான் வந்து என் மேல ஒரு அனாயிண்டிங் இருக்கு, என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, அந்த பயணத்துல நடந்துட்டு இருக்கிற இந்த பாதையில நான் ஆண்டவர் நினைச்ச மாதிரியான ஒரு கிரேட்டான ஒரு பொசிஷன்ல நான் போய் உட்காரணும்னா, எல்லாரும் பார்த்து பயப்படுற ஒரு விஷயத்தை தைரியமா நான் இறங்கி செய்யணுங்கிற ஒரு அறிவு, ஒரு புரிதல் அன்னைக்கு தாவீதுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு ராத்திரி நமக்கும் இருக்கணும்ங்கிறது தான் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற சக்தி. இந்த வாய்ப்பை அத்தனை பேரும் பார்த்தாங்க. பட் தாவீது தான் யூஸ் பண்ணாங்க. நானும் நீங்களும் அப்படிதான் இருக்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி கிடைக்கிற வாய்ப்புகளை இந்த ஊரே பார்க்கணும். சர்ச்சில் என் பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க பார்த்தாங்க, பார்க்கல. பட் நான் என்ன செய்யணும்னா பார்க்கறதோட நிறுத்திக்காம அந்த வாய்ப்பை வசப்படுத்திக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நான் கிரேட் ஆகிறதுக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதை கண்டிப்பா நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த பேர் புரிஞ்சாமேன்னு சொன்னேன். இட் இஸ் நாட் ஈஸிங்க. தாவீது அன்னைக்கு கோலியாத் அப்படிங்கிற ஒருத்தனை வீழ்த்துற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தாவீது பயன்படுத்திக்க நினைச்சார்ல, அந்த கோலியாத்துங்கிற ஒருத்தனை வீழ்த்துறதுங்கிற அந்த அசைன்மெண்ட் இருக்கு பாருங்க, அது சுலபமானது இல்ல. பிகாஸ் எவ்ரிதிங் அபவுட் கோலியாத் வாஸ் இன்டிமிடேட்டிங். கோலியாத்தை பத்தி நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ, என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே நம்மளை பயப்படுத்துற மாதிரி. கோலியாத்தை பத்தி நீங்க பேசினாவே அவனோட ஸ்டேச்சர், அவனோட ஸ்ட்ரென்த், அவனோட ஸ்டாண்டிங், அவனோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இன்டிமிடேட்டிங். அப்படின்னா அவனுடைய உயரம் சொல்லுங்க, அவனுடைய உயரம் சத்தமா சொல்லுங்க. அவனை ஆளை பார்க்கறதுக்கே 4வது வசனம் சொல்ல அந்த அதிகாரத்துல 6 முழமும் 1 ஜான் சொல்லுங்க. 6 முழமும், அது ஆவரேஜா அது 9 அடி 9 இன்ச் அவன் ஹைட். அது 6 முழமும் 1 ஜான் அப்படிங்கறதோட ஹைட், ஃபீட்ல ஹைட் வந்து 9 அடி 9 இன்ச் என்ன செய்யறான். அப்போ 9 அடி 9 இன்ச் ஒரு ஆள் இருந்தான்னா ஆவரேஜா அவனுக்கு கிட்டத்தட்ட அவன் ஒரு 272 கிலோ இருந்திருக்கணும்னு சொல்றான். அப்போ அவனோட ஸ்டேச்சர் பாருங்க. அவன் வந்து அப்படி நின்னான்னா தொப்பி எல்லாம் போட்டு கோட்டெல்லாம் மாட்டி கையில ஸ்வாடெல்லாம் எடுத்துட்டு பட்டயம் எல்லாம் எடுத்துட்டு வந்து நின்னான்னா 9 அடி 9 இன்ச் கிட்டத்தட்ட 275 கிலோ ஒரு மாம்சம் மலை அப்படி வந்து. அப்ப அவனோட ஸ்டேச்சர், அவனோட அந்த உருவம், அவனோட அந்த உயரம், அதை பார்த்தாவே என்னவா இருக்குன்னா பயமா இருக்கு. அவனோட ஸ்டேச்சர் மாத்திரம் இல்ல, அவனோட ஸ்ட்ரென்த், அவனோட பலம். அவனை பத்தி 5வது வசனத்துல அவன் போட்டிருக்கிற அவன் உடம்புல மாட்டி இருக்கிற ட்ரெஸ், அவன் கையில பிடிச்சிருக்கிற ஆயுதம், அதெல்லாம் அவன் போட்டிருக்கிற அந்த கோட்டு, அவன் மேல மாட்டி இருக்கிற அந்த கவசமே, அதுவே 5000 சேக்கல் என்ன போட்டிருக்கு. 5000 சேக்கல்னா 41 கிலோ. அவன் கையில பிடிச்சிருக்க அந்த ஈட்டியோட அந்த ஸ்பியரோட எட்ஜ், அந்த அலகு, அந்த முனை, அதுவே 14 கிலோ. அப்போ அந்த மாம்ச மலை, அவன் ஒரு 272 கிலோ இருக்கிற ஒரு மாம்ச மலை, சும்மா அவன் உடம்புல மட்டும் ஒரு 55 கிலோ. சும்மா சாதாரண ஒரு அரிசி மூட்டை தூக்குற மாதிரி, அரிசி மூட்டை மாதிரி அவன் கையில ஆயுதத்தை வச்சுட்டு வந்து நிக்கிறான். அப்போ அவனோட உயரம், அவனோட ஸ்டேச்சர், அவனோட ஸ்ட்ரென்த் பார்த்தாவே என்னவா இருக்கு. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பயம் வரலைன்னா அவனோட ஸ்டாண்ட், அவனோட தகுதி, அவனோட மதிப்பு. கோலியாத்துங்கிறத பெலிஸ்தியாவினுடைய எல்லைகளில் மாத்திரம் பிரபலமானவன் இல்ல. இஸ்ரவேல் உலகத்து அந்த நாட்கள்ல எல்லா நாடுகளுக்கும் கோலியாத்தை பத்தி தெரிஞ்சிருந்தது. இஸ்ரவேலுக்கும் அவனை பத்தி என்ன செஞ்சிருந்தது, தெரிஞ்சிருந்தது. அப்போ அவனோட ஸ்டாண்டுங்கிறது, அவனுடைய தகுதிங்கிறது, அவனோட மதிப்புங்கிறது அதுவும் சாதாரணமானது இல்ல. அந்த அதிகாரத்தோட 4வது வசனம் சொல்லுகிறது, யுத்த வீரனாகிய கோலியாத் அப்படின்னு அவனை பத்தி என்ன செஞ்சிருக்காங்கன்னா அட்ரஸ் பண்ணிருக்காங்க.
சவுல் இன்ஃபேக்ட் தாவீதோட பேசும்போது நீ அவன்கிட்ட போகாத, அவனை உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சவுல் சொல்றான். என்னன்னா சின்ன வயசுல இருந்தே அவன் யுத்தத்துல பழக்கப்பட்டவன்பா அப்படின்னு சொல்றான். அப்போ அவனோட ஸ்டேச்சர் பயங்கரமானது, அவனோட பலம் பயங்கரமானது, அவனோட தகுதி பயங்கரமானது, அவனோட வார்த்தைகள் அந்த மாம்ச மலை 272 கிலோவோட 55 கிலோக்கு ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு அப்படி சின்ன வயசுல இருந்தே யுத்தத்துல பயிற்சிக்கப்பட்டு பழக்கமான ஒரு மாம்ச மலை வந்து 40 நாள் இரவும் பகலும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன செய்யறான்னா எல்லா விதமான த்ரெட்டனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அவங்க பயப்படும்படியான வார்த்தைகள் என்ன செய்யறான்னா அப்போ அவனோட ஸ்டேச்சர், அவனோட ஸ்ட்ரென்த், அவனோட ஸ்டாண்ட், அவனோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பயங்கரமான. சொல்லுங்க, எல்லாமே என்னது? தாவீதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பு, அது எளிமையானது இல்ல. சுத்தமா சொல்லுங்க, பயங்கரமானது. சுத்தமா சொல்லுங்க, என்னது? பயங்கரமானது. அதனாலதான் அந்த அதிகாரத்தோட 24வது வசனம் சொல்லுது, அவனோட அந்த உயரத்தையும், அவனோட அவன் கையில் இருக்கிற பலத்தையும், அவனோட தகுதியும், அவன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகளை கேட்ட எல்லா ஜனங்களும் தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு பயந்து என்ன செஞ்சாங்களா? எல்லாரும் பயந்து ஓடினாங்களா? எக்ஸெப்ட் தேவ். எல்லாரும் பயந்து ஓடுறாங்க, தாவீது. ஏன்னா தாவீதுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருந்தது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் என்ன செய்ய போறேன்னா நான் மிஸ் பண்ண போறதில்லை, இந்த வாய்ப்பை நான் விட போறதில்லை. இவனை தட்டி தூக்கி நான் கிரேட்னஸ் நோக்கி பயணிக்கிற இந்த பயணத்துல இது எனக்கு ஒரு மைல்கல்லா இருக்கும். ஆகவே நான் இவன் என்ன செய்ய போறேன்னா எல்லாரும் பயந்து ஒதுங்குற ஒரு காரியத்தை தைரியமா நான் இறங்கி ஃபேஸ் பண்ண போறேன்னு தாவீது என்ன செஞ்சாருன்னா இறங்கி. நான் நின்று பார்த்துட்டே இருந்தேன்னா என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. மாறாக இந்த பிளேல இந்த ஆட்டத்துல நானும் களத்துல என்ன செய்யணும்? நானும் இறங்கி ஏதாவது பண்ணினா தான். பிகாஸ் என்னன்னா அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, if I want to be someone great I have to do something great அப்படிங்கறதையும் தாவீது ரொம்ப நல்லா நான் ஒரு சிறந்தவனா மாறணும்னா, கிரேட்டா மாறணும்னா, கிரேட்டான சில விஷயங்களை செய்யறவனாகவும் நான் இருக்கணும். அதுக்கு தாவீது தயாரா. Why? Because என்னன்னா வாழ்க்கையினுடைய சிறந்த வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு எங்கிருந்து வரும்னா, சிறந்த சவால்கள் எப்போதெல்லாம் நமக்கு வருதோ அப்பெல்லாம் சிறந்த வாய்ப்புகளும் நமக்கு வந்திருக்கு வாழ்க்கையில். நீங்க யோசிச்சு பாருங்க, கிரேட்டஸ்ட் சேலஞ்சஸ் எப்போதெல்லாம் நமக்கு வந்துச்சோ அப்பெல்லாம் கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு வாழ்க்கையில் கிடைச்சிருக்குன்னா ஒத்துக்குவீங்க. ஆமென். வாழ்க்கையில அந்த கிரேட்டான ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு எப்பெல்லாம் வந்துச்சோ அப்பெல்லாம் ஒரு கிரேட்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னா, உங்க வேலையில, உங்க வீட்டுல, நீங்க பழகிற ஆட்களுக்கு இன்னொரு பெரிய சவால் உங்களுக்கு வரும்போது, அவன் காசு கொடுப்பான் அப்படின்னு நம்பி நீங்க செஞ்சுட்டு போயிட்டே இருந்த காலத்துல திடீர்னு என்னால முடியாது, நான் சொன்னேன் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற அந்த நேரம் பாருங்க, உங்களுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகும். நீங்க வேற ஏதாவது செஞ்சு கடமை இல்லாம அந்த காரியத்தை செய்து முடிக்கிற மாதிரி என்ன செஞ்சிடணும்னா, அப்போ கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வாழ்க்கையில எப்ப வருதுன்னா, கிரேட்டஸ்ட் சேலஞ்ச் வரும்போதுதான் கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு என்ன செய்யுது. நாங்க இந்த ஊருக்கு சுக்ரார்பேட்ல இருந்து புளியம்பாலம் ஃபர்ஸ்ட் குடி வந்த போது, அங்க நாங்க வந்த போது அந்த ஊர்ல அந்த ஒரே ஒரு வீட்டுல தான் பாத்ரூம் இருக்கு. சோ நாங்க குடி வந்தா சரி அந்த வீட்டுல நமக்கு பாத்ரூம் இருக்குங்கிற ஒரு காரியத்துக்காக என்ன செய்யறது, ஊரே பொட்டல் காடா இருந்துச்சு. இன்னும் இருக்குல்ல, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. அப்போ அங்க இருந்துட்டே இருக்கும். அங்க ரொம்ப சௌகரியமா இருந்தது எங்களுக்கு. அந்த அண்ணாக்கு வைஃப் இல்ல, இறந்துருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்டா இருந்தது. நாங்க பாட்டுக்கு அங்க அந்த வாடகை வீட்டுல சுகமா சாப்பிட்டு நாங்க சொல்ற போண்டாவில் 2 அந்த அண்ணாவுக்கு கொடுத்துச்சு நாங்க பாட்டுக்கு நல்லா இருந்துச்சுன்னா, அப்புறம் அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு அக்கா வந்தவங்க. அப்புறம் அந்த அக்கா டைரக்டா அவங்க எங்க அம்மாவை மாமியாவா பார்த்து எல்லா விதமான இது பண்ணி, அப்போ பாத்ரூம் கதவை பூட்டி வைக்கிறது, கால் வச்சா ஃப்ரண்ட் கேட்டை என்ன செய்யறது பூட்டுறது, பின்னாடி வழியா தான் போகணுங்கிற மாதிரி பூட்டுறது, இதெல்லாம் பண்ணின போது நாங்க அந்த ஊர்ல ஒரு இடத்த வாங்கி வீட்டை கட்டிட்டோம். அப்போ அந்த கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எப்போ ஓபன் ஆகுதுன்னா, கிரேட்டஸ்ட் சேலஞ்ச் எப்போ வருதோ அப்போ கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகுதுன்னா, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய சவால் விழுகும்போது யோசிச்சுக்கோங்க, எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த இடத்துல திறக்குது, இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணக்கூடாது, இந்த வாய்ப்பை எனக்கு நான் வசமாக்கிக்கிறேன். புரிஞ்சு ஒரு ஆமென். சுத்தமா ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. You have to use it. Because நான் சொன்ன மாதிரி நம்ம கிரேட்டா மாறணும்னா, நம்ம தைரியமா சில ஆப்போசிஷன்ஸை ஃபேஸ் பண்ணா மாத்திரம் தான் நம்ம கிரேட்டா என்ன செய்ய முடியும்னா. அப்போ
அப்போ இந்த சீசன் ஆஃப் பொசஷன்ல, இந்த சுதந்திரிக்கிற ஆண்டுல நம்ம அப்படியே பயணம் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி கிரேட்டான சவால்கள், பயங்கரமான போராட்டங்கள் வரும்போது அதை பார்த்து பயந்து ஓடாதீங்க. மாறாக இயேசுவின் நாமத்தால அதை எதிர்கொண்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஹேண்டில் பண்ணுங்க. அது உங்களை இன்னும் அந்த கிரேட்னஸோட இலக்க அடையறதுக்கு அது உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும்னா எத்தனை பேர் புரிஞ்சாமேன்னு சொல்றேன். ஹalleluya, சத்தமா ஹalleluya. நீங்க அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்குள்ள இருக்கிற சிறந்த ஆற்றல் வெளியில வருங்க. அந்த கிரேட் சேலஞ்சை நீங்க தைரியமா முன்னாடி நின்று ஃபேஸ் பண்ணும்போது தான், ஏன்னா பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசித்து பாருங்க, உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை டெபாசிட் பண்ணி உங்களை சும்மா படுத்து தூங்க வைக்கிறதுக்காக ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்குள்ள டெபாசிட் பண்ண வேண்டிய அவசியம் கர்த்தருக்கு இல்ல. உங்களுக்குள்ள கர்த்தர் டெபாசிட் பண்ணிருக்கிற பெரிய காரியம் வெளியில வந்து சிலவெல்லாம் சாதிக்கணும்னா பெரிய சவால்கள் உங்களுக்கு முன்னாடி வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் வெளியில வர முடியும். அப்போ உங்களுக்குள்ள கர்த்தர் பெரியவரா டெபாசிட் ஆயிருக்காருன்னா, உங்களுக்குள்ள கர்த்தர் பெரிய அளவுல அபிஷேகத்தை டெபாசிட் பண்ணிருக்காருன்னா, கர்த்தர் உங்களுக்குள்ள பெரிய அளவுல அதிகாரத்தையும் வல்லமையும் டெபாசிட் பண்ணிருக்காருன்னா, பெரிய அளவுல சவால் உங்களுக்கு முன்னாடி வர்றது நல்லதுதான். அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர், உங்களுக்குள்ள இருக்கிற சிறந்த ஆளுமை, உங்களுக்குள்ள இருக்கிற சிறந்த அபிஷேகம், உங்களுக்குள்ள இருக்கிற சிறந்த வல்லமை வெளியில வரதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும்னா, உங்களுக்கு முன்னாடி வர சவாலை மிஸ் பண்ணாதீங்க. அது பூராவே யூஸ் பண்ணுங்க. சத்தமா ஆமென் சொல்றேன். எப்படி இந்த ஒரு மென்டல் கெபாசிட்டி தாவீதுக்கு வந்துச்சு அன்னைக்கு அங்க தெரியல. இந்த இவ்வளவு பெரிய மாம்ச மலை, இந்த கோலியத்தை என்னால் கையாள முடியுங்கிற ஒரு மென்டல் கெபாசிட்டி தாவீதுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். எந்த தைரியத்துல 32வது வசனத்துல சவுலை பார்த்து நான் போறேன் இந்த கோலியத்தை முடிக்கிறதுக்காக எந்த தைரியத்துல தாவீது பேசினாருன்னு தெரியல. எது தாவீதுக்கு இப்படி ஒரு கான்பிடன்ஸ், இவ்வளவு பெரிய ஒரு மாம்ச மலைய ஒரு 15 வயசு சின்ன பையன் என்னால இவனை வீழ்த்த முடியுங்கிற தைரியம், கான்பிடன்ஸ் தாவீதுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எது தாவீத இந்த கோலியாத் என்னோட ஆண்டவரை விட இவன் ஒண்ணும் பெருசு இல்ல அப்படின்னு எது தாவீதை சிந்திக்க வச்சுச்சு? அந்த மென்டல் கெபாசிட்டி தாவீதுக்கு எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல. எது இதுக்கு முன்னாடி சிங்கத்தையும் கரடியும் என்ன கொல்ல வச்ச கர்த்தர், அப்போதெல்லாம் என்ன காப்பாத்தின கர்த்தர், அதையெல்லாம் வீழ்த்த எனக்கு உதவி செய்த கர்த்தர், இந்த கோலியாத்தையும் நான் வீழ்த்ததுக்கு எனக்கு உதவி செய்வாருங்கிற கான்பிடன்ஸ்ங்கிற மென்டல் கெபாசிட்டி தாவீதுக்கு எப்படி வந்துச்சு எனக்கு நிச்சயமா தெரியல. பட் ஒன்னு தாவீது வாழ்க்கையில I just want to suggest, see, தாவீதுக்கு உள்ள இருந்த அந்த கேரக்டர் நமக்குள்ளே இன்னைக்கு ராத்திரி கடந்து வரும்னா, இந்த பயணத்துல, இந்த சுதந்திரிக்கிற இந்த பயணத்துல நம்மளாலே பெரிய காரியத்தை சுதந்திரிச்சு சரித்திரத்துல பெரிய இடத்துல வர முடியும்னா எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றேன்? ஹalleluya. எது அவருக்கு பேர் மென்டல் கெபாசிட்டி கொடுத்துச்சு? இவனும் ஆண்டவரோட பெருசு இல்லை. இவனை வீழ்த்துறதுக்கு ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கு ராணுவம் தேவையில்லை, நான் ஒருத்தன் போதும். இவனை வீழ்த்துறதுக்கு எனக்கு ஒரு ஆயுதமும் தேவையில்லை, கையில் இருக்கிற இந்த 5 கூழாங்கல், அதில் ஒரு கல் எனக்கு போதும். இவன் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு விருத்த சேதமில்லாத இவன் யாரு ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறான்னு தாவீதை பேச வச்சது எது? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பு, அந்த தாவீதுங்க கோலியாத்தின் ஒரு பெரிய சவாலை பார்க்கும்போது தாவீதுக்குள்ள இருந்த கேரக்டர் ஒரு 3 விஷயத்தை மாத்திரம் நீங்க ராத்திரி நம்ம பார்க்க போறோம். அது நமக்குள்ளே இருந்தா கண்டிப்பா நம்மளால ஜெயிச்சிட முடியும். பேர் சத்தமா ஆமென் சொல்றேன். இது நமக்கு ரொம்ப நல்ல பரிச்சயமான ஒரு வேத பகுதியாக இருந்தாலும் நம்ம அதாவது ஒரு ரீஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில நம்ம அதை திரும்பவும் தூண்டி விடுறதுக்காக நம்ம அந்த காரியத்தை இன்னைக்கு ராத்திரி பார்க்க போறோம். ஒரு 3 விஷயம். நம்பர் 1, to maximize the opportunity. உங்க முன்னாடி ஒரு பெரிய சவால் வரும்போது அந்த சவாலை தைரியமா நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு இருக்க வேண்டிய முதல் கேரக்டர் என்னன்னா, நம்மளோட பாஸ்ட், நம்ம கடந்த காலத்துல கர்த்தர் நமக்கு செய்ததை, நேற்று நமக்கு ஆண்டவர் செய்ததை நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தாவே இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை நம்மளால ஜெயிச்சிட முடியும். பேர் சத்தமா ஆமென் சொல்றேன். அந்த 34-35 வசனங்கள்ல தாவீது சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க. சவுலை பார்த்து தாவீது சொல்றாரு, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, இது ஒன்னும் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. சவுல் தாவீதுக்கு நிறைய வார்த்தைகள் செய்யறாருன்னு பேசுறாரு. ஐயோ நீ சின்ன பையனா இருக்கே, உன்னால இவனை சமாளிக்க முடியாது, இவன் சாதாரணமானவன் இல்ல, இந்த கோலியாத் பத்தி நிறைய விஷயங்களை சவுல் பேசிட்டு வரும்போது தாவீது சவுல் கிட்ட சொல்ற வார்த்தை பாருங்க, இது ஒண்ணும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. சொல்லுங்க, இது ஒண்ணு எனக்கு சொல்ற 34 வசனத்துல,
என்னோட தகப்பனுடைய ஆடுகள் நான் ஒரு தடவை மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு சமயம் ஒரு கரடி வந்துச்சு. அது வந்து என்னோட ஆட்டுல ஒன்னை பிடிச்சிட்டு போக பார்த்துச்சு. அது பிடிச்சிட்டு போறதை பார்த்துட்டு அது பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டு நான் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கல. மாறாக நான் அதுக்கு எதிர்கொண்டு ஓடி என்ன செஞ்சேன்னா அதை அதனுடைய வாய்க்கு தப்பு வச்சேன். என்னோட ஆட்டை தப்பு வைக்கும் போது அது என்ன தாக்க வந்துச்சு. என்ன தாக்க வரும்போது அதையும் அடிச்சு நான் என்ன செஞ்சேன்னா கொன்னேன். அதனால நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க ராஜா, இது ஒண்ணு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது ஒண்ணு எனக்கு என்ன இல்லை, this is not my first time. அதுதான் தாவீது சொன்ன முதல் காரியம். இது ஒண்ணு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. சொல்லுங்க, இது ஒண்ணு எனக்கு சத்தமா சொல்லுங்க, இது ஒண்ணு எனக்கு. அப்ப தாவீது அந்த யுத்த காலத்துல க்ளூலெஸ்ஸா போகல, எந்த யோசனையும் இல்லாம தாவீது என்ன செய்யறனா போகல. என் கர்த்தர் யார், கடந்த நாட்களில் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் அப்படிங்கறதெல்லாம் நினைக்காம தாவீது பாட்டுக்கு அப்படியே என்ன செய்யறனா போல. மாறாக அவரோட மன கண்களுக்குள்ளாக தலைக்குள்ள ஒரு ரீவைண்ட் பட்டனை அமர்த்தி ஒரு விஷனை தாவீது என்ன செய்யறாருன்னா, இதுக்கு முன்னாடி கர்த்தர் என்னை எப்படியெல்லாம் ஜெயிக்க வச்சார், இதுக்கு முன்னாடி கர்த்தர் எனக்கு எப்படியெல்லாம் வெற்றியை சொந்தமாக்கினார், இதுக்கு முன்னாடி கர்த்தர் எப்படியெல்லாம் என்ன என்னோட சத்துருக்களுக்கு மேலாக என்ன நிக்க பண்ணினார் அப்படிங்கிற ஒரு ரீவைண்ட் பட்டனை அவர் தலைக்குள்ள அமர்த்தி கண்ணுக்குள்ள அந்த காட்சியை ஓட வச்சுக்கிட்டே என்ன செய்யறாருன்னா, எனக்கு ஒரு சரித்திரம் இருக்கு, எனக்கு ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு, நான் கூப்பிட்டா நான் போய் நின்னா, நான் அவருடைய நாமத்துல நின்னா எனக்கு இறங்கி வருவார், என்ன பேக்கப் பண்றதுக்கு எனக்கு ஒரு கர்த்தர் இருக்காரு, எனக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு, என்ன வெற்றி சிறக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார்ங்கிற அந்த ரீவைண்ட் பட்டனை தன்னோட தலையில அமர்த்திட்டு தன்னோட கண்ணுக்கு முன்னாடி அந்த காட்சியை வச்சுட்டு தாவீது நின்னு பேசுறாரு. ராஜா ஒன்னும் பயப்படாதீங்க, திஸ் இஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் டைம், இது ஒண்ணு எனக்கு முதல் தடவை இல்லை. இந்த மாதிரி எதிர்ப்புகளை எத்தனையோ பார்த்திருக்கிறேன், எத்தனையோ ராத்திரி அழுதிருக்கிறேன், எத்தனையோ இதை விட கடன்களை கடந்திருக்கிறேன், எத்தனையோ வியாதி பள்ளத்தாக்குகளுடைய பாதையில போயிருக்கிறேன், எத்தனையோ நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருக்கிறேன். சொல்லுங்க, this is not my first time, இது ஒண்ணு எனக்கு முதல் தடவை இல்லை. சொல்லுங்க, இது ஒண்ணு எனக்கு. வாட்ஸ் எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா, அந்த பேச்சுல ஒரு ஃபெயிலியர் கூட அந்த சூழ்நிலைக்கு வெற்றியை பத்தி மட்டும்தான் தாவீது பேசுறாரு ஒழிய தோல்வியை பத்தி ஒரு வார்த்தையும் என்ன செய்யறதுன்னா, அவரு நம்மளா இருந்தா வெற்றியும் பேசி தோல்வியும் பேசி இன்னும் அதையும் தாண்டி ஏதாவது இருந்தா அதையும் என்ன செய்வோம்னா இல்ல சாதக பாதங்கள் எல்லாம் பேசுவோம். பட் அந்த பாருங்க, relevant to the victory, ஜெயத்துக்கு வெற்றிக்கு சம்பந்தமான வார்த்தைகளை மட்டும்தான் என்ன செய்யறாருன்னா தாவீது, வேற எதையும் பேசுறப்போ பாருங்க. அவர் எத்தனையோ நாள் வனாந்தரத்துல ஆடு மேய்க்க போன போது அவர் ஒரு தடவை கூட தோத்தே போயிருக்க மாட்டார். நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு தடவை கூட அவருக்கு வனாந்தரத்துல உட்கார்ந்து இருக்கும் போது மனசு சோர்ந்தே போயிருக்காரு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு தடவை கூட நம்ம அண்ணமாரெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கும்போது நாம் இப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம்னு தாவீது ஒரு தடவை கூட நினைச்சிருக்க மாட்டார் நீங்க நினைக்கிறீங்களா? தாவீது நீங்க ஒரு பெரிய தெய்வ பிறவியல் காலையில பாஸ்ட் தாவீதை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. நாம தாவீது பெருசு, தாவீதை போல நடனம் ஆடிட்டு இருக்கோம். அதாவது எவ்வளவு பெரிய கிரைம் அப்படிங்கறதெல்லாம் என்ன செஞ்சிருந்தார் காலையில. அப்ப தாவீதோட லைஃப்ல எல்லாமே இருந்திருக்கும். தாவீது அந்த காட்டுல இருந்த போது கண்டிப்பா எத்தனையோ நாள் மனசு சோர்ந்திருப்பார், எத்தனையோ நாள் அழுதுருப்பார், எத்தனையோ நாள் சில சமயம் சில ஆடு காணாம போயிருந்திருக்கும், சில சமயம் கரடி சிங்கத்தை எல்லாம் மேற்கொண்டாரு, தேலோ பாம்போ கடிச்சு ஏதாவது நடந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில நடந்த நெகட்டிவான சம்பவங்களை, டிஃபீட், தோல்வியை பத்தி ஒரு வார்த்தையும் தாவீது இந்த கான்டெக்ஸ்ட்ல பேசாம இங்க அவர் ஜெயத்தை பத்தி மட்டுமே பேசுறது. எனக்கு ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு, ஒரு விஷயம் கரடி வந்துச்சு, அதை பிடிச்சு அதை அடிச்சு கொள்றதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அந்த கர்த்தர் இன்னைக்கு இந்த கோலியாத்தையும் அடிச்சு கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்வார்னா நானும் நீங்களும் வாழ்க்கையில சோர்வே கடக்க மாட்டோம், பிரச்சனையே கடக்க மாட்டோம், நம்ம பயணத்துல நமக்கு வேதனையே வராது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. அதையெல்லாம் கடந்தோம் தான். பட் அதையெல்லாம் தாண்டி எத்தனையோ சூழ்நிலைகள், எவ்வளவு நம்ம தோத்தமோ அதோட பல மடங்கு அதிகமா நானும் நீங்களும் ஜெயிக்கிறதுக்கு எத்தனையோ அனுகூலமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தது. நாம ஜெயிச்சோம், நம்ம வீட்டை கட்டினோம், இடத்தை சம்பாதிச்சோம், சொத்துக்களை வாங்கினோம், கர்த்தருக்குள்ள வளர்ந்தோம், எத்தனையோ பிரைஸ் சேர்த்துட்டோம், எத்தனையோ பேர் வந்தா, எத்தனையோ பேர் போனா. பட் எல்லாத்தையும் தாண்டி நாம இன்னைக்கு சக்சஸா வாழ்ந்துட்டு தான் இருப்போம். அப்போ மறுபடியும் அடுத்தடுத்த சவால் நமக்கு முன்னாடி வரும்போது இந்த கடந்த கால தோல்விகளை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்காம மாறாக ஒரு விஷயம் சிங்கமும் ஒரு விஷயம் கரடியும் வந்த போது அதை அடித்து கொள்ள எனக்கு உதவி செய்த கர்த்தர் இப்போ இதையும் அடிச்சு கொள்ள எனக்கு உதவி செய்வார்னு நாம பேசணும். எத்தனை பேர் சத்தமா ஹalleluya சொல்றோம்? ஹalleluya சத்தமா ஹalleluya. Just remind yourself, கர்த்தர் எனக்கு செய்வார். கடந்த நாட்கள்ல செய்தவர் இப்போதும் செய்வார். நடத்தினா இனி என்ன செய்வார்? நடத்துவார், செய்வார். என்னங்க செய்வார் ஆண்டவர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா
என்ன செய்வார்னு உங்களுக்கு தெரியணும்னா, என்ன செஞ்சார்னு உங்களுக்கு தெரியும்னா, என்ன செய்வார்னு உங்களுக்கு என்ன செய்யணும். அவர் என்ன செஞ்சார்னு தெரியுமா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச எல்லாத்தையும் யோசித்து பாருங்க. அவர் உங்களை இதுக்கு முன்னாடி சுகமாக்கிருப்பார்னா, அவர் இதுக்கு முன்னாடி உங்களை ஆசீர்வதிச்சிருப்பார்னா, அவர் இதுக்கு முன்னாடி உங்க கையை பிடிச்சு உங்களோட இருந்து நடத்திருப்பார்னா, அவர் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி அவர் நடந்து போய் சில காரியங்களை உங்களுக்காக மாற்றி கொடுத்திருப்பார்னா, இதுக்கு முன்னாடி அவர் உங்க கண்ணில் வடிந்து கண்ணீரை தொடச்சு கொடுத்திருப்பார்னா, இதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்காக யுத்தத்தை பண்ணி கொடுத்திருப்பார்னா, இதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு முன்னதாக மலைகளை சமமா மாத்திருப்பார்னா, இதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு முன்னதாக பள்ளத்தாக்குகளை உங்களுக்கு உருவ நடந்து கடந்து போக உதவி செஞ்சிருப்பார்னா, அதே மாதிரி மறுபடியும் உங்களுக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி சந்தோஷமா இதுவரை நடத்தினவர் இனிமேல் அப்படியே என்ன செய்வார். மறுபடியும் என்ன ஆசீர்வதிப்பார், மறுபடியும் என்ன ஆசீர்வதிப்பார், மறுபடியும் என்ன உயர்த்துவார், மறுபடியும் என்ன தகுதிப்படுத்துவார், மறுபடியும் என்ன சுகப்படுத்துவார், மறுபடியும் என்ன வாழ வைப்பார், மறுபடியும் எனக்கு ப்ரமோஷன் கொடுப்பார், மறுபடியும் எனக்கு வேலை கொடுப்பார், மறுபடியும் எனக்கு உயர்வு கொடுப்பார், மறுபடியும் நான் வைக்கப்பட்ட இடத்துல எனக்கு தலையை நிமிர பண்ணுவார். எப்படி சொல்றேன்? ஏற்கனவே செஞ்சிருக்காரு. This is not my first time. ஏற்கனவே செஞ்சவர் இனியும் எனக்கு செய்வார். சத்தமா ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya சத்தமா ஹalleluya. Whenever I dream something, whenever I plan something, எப்போதெல்லாம் நான் எதையாவது கனவு காண்றேனோ, எப்போதெல்லாம் எதுக்காவது நான் திட்டம் பண்றேனோ, அப்போதெல்லாம் என்னோட வேலெட்டை செக் பண்ணும்போது ஒருவேளை அது கம்மியா இருந்தா அப்போதெல்லாம் இதை நான் சொல்லுவேன். போன மாசம் இதை விட வேலெட்ல கம்மியா இருந்த போது கர்த்தர் என்ன செஞ்சார் செய்தார்னா, அப்ப இப்போதும் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய். அப்ப அந்த ரீவைண்ட் பட்டன் அப்பப்ப நம்ம அழுத்தி பார்த்துக்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய சவாலை நம்ம மேற்கொள்றதுக்கான முதல் ஆப்ஷன். சத்தமா ஆமென் சொல்றேன். ஹalleluya. ரெண்டு நம்ம லைஃப்ல ப்ரூவன் ஆன வெப்பன்ஸ் இருக்கு. நமக்கு அந்த ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தி சக்சஸ் ஆன ஆயுதம்னு நம்ம வாழ்க்கையில இருக்கு. அதை விடாதீங்க, அதை இறுக்கமா என்ன செஞ்சுக்கோங்க. வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் இஸ் சவுல் எத்தனையோ கன்வின்ஸ் பண்றான் தாவீத. அவன் பயங்கரப்பா, ஒரு மாம்சம் அல்ல, அதனால நீ என்ன செஞ்சுக்கோ, இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கோ, கோட்டை போட்டுக்கோ, கையில ஈட்டி பிடிச்சுக்கோ, கேடயத்தை பிடிச்சுக்கோ, எல்லாம் சொல்றான். கன்வின்ஸ் பண்றாரு சவுல் தாவீதும் சரி கொடுங்க, விருப்பம் இல்லாம அதை வாங்கி போட்டுட்டு கட்டியாவது என்ன செய்யலாம், அதை உடம்புல நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறாருன்னா ஏதாவது பண்றாரு. பண்ணினா அது அவருக்கு பழக்கம் இல்லாததால, சொல்லுங்க, அவருக்கு என்ன இல்ல பழக்கம் இல்லாதனால இந்த ரைட்ல கால வச்சா லெஃப்ட்ல போகுது. நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்புற மாதிரி அது என்ன செய்யுதுன்னா என்னதான் நடக்குது. தாவீதால அது தாவீதுக்கு பழக்கம் இல்லாதனால முடியல. சவுல் சொல்றான், உன் தலையில கண்டிப்பா ஹெல்மெட் இருக்கணும்ப்பா, உன்னோட இதயத்தை காட் பண்ற மாதிரி கோட் இருக்கணும்ப்பா, உன் கையில கட்டி பொருள் என்ன செய்யணும், உன் கையில இருக்கணும்ப்பா, ஈட்டி இருக்கணும்ப்பா, இல்லைன்னா அவனை சமாளிக்க முடியாது. பட் பழக்கம் இல்லாததெல்லாம் கையில கொடுத்து என்ன செஞ்சு தாவீது நடக்க வச்சா தாவீதால என்ன செய்ய முடியலன்னா நடக்க முடியும். சீக்கிரமா எல்லாத்தையும் கழட்டி போட்டு நான் எப்படா வீட்டுக்கு போய் எல்லாம் கழட்டி நைட்டியை மாட்டி இல்லைன்னா லுங்கியை கட்டி பரவடாசம் போட்டு எப்படா வீடு போய் சேருவோம்னு சில சமயம் இருக்குல்ல. சரி, இதை வாரத்துல ஒரு நாள் நாங்க எல்லா நாளும் வீட்லயே வேலை. சம்டைம்ஸ் சில ஆட்கள்லாம் காலைல இருந்து ஆபீஸ் போய் 9 to 6 ஒர்க் பண்ற மாதிரி. யாரும் வளர்மதி சிஸ்டர் நினைக்கிறேன், வீட்டுக்கு ஏதோ அவங்க வளகாப்பு, அவங்க மருமக வளகாப்பு வந்துட்டு என்னையே பார்த்துட்டு அவரு பிரகாஷ் பிரதர் அப்படி பிரகாஷ் பிரதர் ஐயோ உங்களை அப்படியே பார்த்துட்டு இப்படி பார்த்தா எனக்கு செய்ய மாட்டேங்குதுன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல, அடையாளமே தெரியல, ஒண்ணுமே நீங்க ஒண்ணு மிடுமிடுப்போ மேல ஒண்ணு காணோம், பேண்ட் ஷர்ட் எல்லாம் இல்லாம ஏதோ பரோடாஸ் போட்டுட்டு என்ன செய்யறதா இருக்கு. சில சமயம் நமக்கு அப்படி இருக்கு, நமக்கு ருட்டீனா பழக்கப்பட்ட அந்த எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இருக்குல்ல. தாவீதுக்கு அப்படிதான் அதை போட்டு ஒரு 10 நிமிஷம் ராஜாவாச்சே சொல்றானே சரி, அவனை கன்வின்ஸ் பண்ண அவனோட திருப்திக்காக ஏதோ 2 தடவை நடந்து பார்த்தா என்ன செய்ய முடியலன்னா நடக்க முடியல. மரபு முண்டதான் முடிஞ்சிருக்கும் போல இருக்கு. சீக்கிரம் எல்லாத்தையும் இருந்துட்டாரு. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு கழட்டி போட்டார். இந்த பாதையில உங்களுக்கு முன்னாடி சவால் வரும்போது புதுசா ஆட்கள் எழுதி புதுசா உங்களுக்கு சொல்லுவாங்க, அங்க போனீங்கன்னா சரியா போகும், இங்க வந்தீங்கன்னா சரியா போகும், நீங்களே பண்ணணும், நீங்களே சிலரெல்லாம் பார்க்கணும், நீங்க இப்படி பண்ணுங்க, நீங்க இப்படி பேசுங்க, நீங்க போய் இதை பண்ணுங்க. அவரை கூப்பிட்டீங்கன்னா இந்த விஷயத்தை அவர் சரி பண்ணி கொடுத்துருப்பாரு. நீ இப்படி புதுசா எந்த வெப்பனை உங்களுக்கு காட்டி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் நமக்கு அதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ அதுக்கு என்ன வர மாட்டேன். புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு புது வெப்பன்ஸுக்கு நீ என்ன செய்ய மாட்ட. ஏற்கனவே உங்களை ஜெயிக்க வச்ச வெப்பன்ஸ் இருக்கும் பாருங்க. ஜெபம் உங்களை ஜெயிக்க வச்சது, நீங்க துதிச்சீங்க, கர்த்தர் உங்களை ஜெயிக்க வச்ச.
உங்க கையிலிருந்து உதார்த்தமா ஒரு வைராக்கியத்தோட கர்த்தருக்காக ஒரு 10 ரூபாய் விதைச்சீங்க, கர்த்தர் உங்களை ஜெயிக்க வச்சார். ஆண்டு சமூகத்துல சில பொருத்தனைகளை பண்ணி ஆண்டு சமூகத்துக்கு ஓடி வந்தீங்க, கர்த்தர் உங்களை ஜெயிக்க வச்சார். அப்ப ஏற்கனவே உங்களுக்கு பழக்கமான ஆயுதத்தை உங்க கையில மறுபடியும் நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியும். இந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம என்ன செஞ்சோம்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஆயுதத்தை வருஷம் போக போக ஏற்கனவே பழக்கப்பட்ட ஆயுதத்தை விட்டுறோம். இல்ல, அது தப்பு. மாறாக ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட ஆயுதத்தை திரும்ப என்ன செய்யணும்? ஜெபத்தை விடக்கூடாது. சொல்லுங்க, ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? அதுதான் நம்மளை எத்தனையோ நாள் ஜெயிக்க வச்சுச்சு. ஆராதனையை துதியை நிறுத்தப்படாதுன்னா அதுதான் எத்தனையோ நாள் நம்மளை ஹெல்ப் பண்ணுச்சு. ஆண்டுடைய சமூகத்துக்கு வர்றதை நாம விடக்கூடாது, நிறுத்தப்படாதுன்னா எத்தனையோ நாள் அதுதான் நம்மளை என்ன செஞ்சுச்சுன்னா ஜெயிக்க வச்சுச்சு. அப்ப ஏற்கனவே பழக்கப்பட்ட ஆயுதத்தை வச்சு நமக்கு முன்னாடி இருக்கிற எதிரிய சவால் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஹேண்டில் பண்ணணும். சத்தமா ஆமென் சொல்றேன். ஹalleluya. சத்தமா ஹalleluya. மூணு உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் வல்லமையான வார்த்தையை ரிலீஸ் பண்ணு, பாசிட்டிவான வார்த்தைகளை ரிலீஸ் பண்ணு. கோலியாத் என்ன செய்யறான்னா இன்டிமிடேட்டிங் வேர்ட்ஸ் அந்த ஜனங்களை பார்த்து சொல்றான், பயப்படும்படியான வார்த்தைகளை 40 நாள் இரவு பகல் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னா கோலியாத் பேசிட்டு இருக்கான். இப்ப தாவீது முன்னாடி வந்து நிக்கிறாரு. தாவீதை பார்த்து அவன் சொல்றான், நான் உன்னை கொன்னு உன் தலையை என்ன செய்யறேன்னா இங்க இருக்கிற ஆகாயத்து பறவைக்கு பட்சிகளுக்கு உன்னோட மாம்சத்தை நான் சாப்பாடா கொடுப்பேன்னு கோலியாத் சொல்றான். தாவீதோட வாயிலிருந்து வருகிற வல்லமையான வார்த்தைகளை பாருங்க. அவர் சொல்றாரு, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு இருந்து வர, நான் என்ன செய்யறேன்னா நீ எந்த தேவனை ஒரு மாதிரி பேசுறியோ அந்த தேவனுடைய நாமத்துல உங்ககிட்ட வரேன். இன்னைக்கு உன்னை கொன்னு இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை என்ன செய்வேன்னா நான் நிரூபிப்பேன்னு வாயிலிருந்து என்ன தாவீது தெரிஞ்சிருந்தது. என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல, என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வல்லமையானவைகள். ஏன்னா எனக்குள்ள தேவன் அபிஷேகம் வைத்திருக்கிறதுனால என் வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் அபிஷேகம் உள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் சாதாரணமானதல்ல, அந்த வார்த்தைகள் சிலதெல்லாம் செய்யுங்கிற புரிதல் தாவீதுக்கு இருந்ததுனால அவர் வாய் திறந்து பேசுறாரு. பவர்ஃபுல்லான வார்த்தைகள் என்ன செய்யறாரு? எல்லாரும் அங்க பலவீனப்படுற மாதிரியான வார்த்தைகளை பேசுறாங்க. சவுல் சொல்றாரு, சவுலோட கூட இருந்தவங்க சொல்றாங்க, அண்ணாவாரு கேட்கறாங்க, இங்க என்னடா வேலைங்கிறாங்க. சவுல் சொல்றான், அவனை உன்னால ஒண்ணு ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. பட் தாவீது தன்னோட வாயிலிருந்து வல்லமையான வார்த்தைகளை தாவீது. அப்போ இந்த சீசன் ஆஃப் பொசஷன்ல let me conclude it like this way. இந்த சீசன் ஆஃப் பொசஷன்ல இந்த சுதந்திரிக்கிற ஆண்டுல நமக்கு முன்னாடி வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்புகள் நம்ம கிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு முன்னாடி வரும்போது அந்த வாய்ப்புகளை நாம விடக்கூடாது. சொல்லுங்க, அந்த வாய்ப்புகளை நான் என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, இனிமேல் நான் விட மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, இனிமேல் எனக்கு முன்னாடி வர்ற வாய்ப்பை நான் என்ன செய்ய மாட்டேன்? விட மாட்டேன். I will never miss the opportunities. Instead, maximize the opportunities. என் வாழ்க்கையில எனக்கு முன்னாடி வந்து விடுகிற எல்லா வாய்ப்புகளையும் நான் கிரேட் ஆகிறதுக்கு எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், எல்லா வாய்ப்புகள் இல்ல, கிரேட் ஆகிறதுக்கு எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், நான் சுதந்திரிக்கிறதுக்கு எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், கர்த்தர் என் மேல சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினுடைய அளவுல எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், அந்த ஒரு வாய்ப்பை நான் என்ன செய்யக்கூடாதுன்னா மிஸ் பண்ணணும். நீ பயப்படுறியா? பயந்துக்கோ. நீ பதுங்குறியா? பதுங்கிக்கோ. நீ ஒளிஞ்சுக்கிறியா? ஒளிஞ்சுக்கோ. நீ இப்படி வாரம் வெறுமனே சர்ச்சுக்கு வந்துட்டு மாத்திரம் போதும், ஒரு நாக்கிய வாசிக்கு ஒரு பெயரளவு கிறிஸ்தவனா மாத்திரம் இருந்தா போதும் நினைச்சு வந்து போறியா? வந்து போய்க்கோ. உனக்கு இதை பார்க்க உன்னால இந்த வாக்குத்தத்தத்தை நம்ப முடியல, நம்பாத. நீ இதை சுதந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? நினைச்சுக்கோ. பட் நான் எல்லாரும் எதுக்கு பயப்படுறாங்களோ, எல்லாரும் எதுக்கு ஒதுக்குறாங்களோ, எல்லாரும் எதை முடியாதுன்னு சொல்றாங்களோ, எதை நடக்காதுன்னு சொல்றாங்களோ அதை தைரியமா நான் என்ன செய்ய போறேன்? ஏன்னா எனக்கு கர்த்தர் கிரேட்னஸ் வாக்குத்தத்தம் பண்ணிருக்காரு. எனக்கு கர்த்தர் சிறந்ததை, உயர்ந்ததை, மேன்மையானதை வாக்குத்தத்தம் பண்ணிருக்காரு. ஆகவே அந்த பாதையில ஒரு வாய்ப்பை நான் என்ன செய்ய போறது இல்லைன்னா மிஸ் பண்ண போறது இல்லை. சத்தமா ஆமென் சொல்றேன். ஹalleluya. இதுவரைக்கும் எனக்கு உதவி செஞ்சாங்க. This is not my first time. இனிமேல் எனக்கு என்ன செய்வார்னா உதவி செய்வார். இதுவரைக்கும் கர்த்தர் எத்தனையோ தடவை எனக்கு ஆறுதல் பண்ணிருக்காரு. இப்போவும் எனக்கு ஆறுதல் பண்ணி ஜெயத்தை கொடுங்க. அதனால எனக்கு பழக்கமான வெப்பன்ஸ் இருக்கு என் கையில். யார் புதுசா ஏதாவது சொன்னா பார்த்துக்கலாங்க. நாங்க ஜெபிச்சா கர்த்தர் என்ன செய்வார்? நான் ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நான் ஜெபிக்க அவர் என்ன செய்வாரா? தலையசைட்டே இருப்பார். ஓகே ஓகே ஓகேன்ட்டே இருப்பார். சோ நான் ஜெபிக்க தலையசைக்கிறதுக்கு எனக்கு ஒரு கர்த்தர் இருக்காரு. நான் சொன்னா எனக்காக, நான் இங்க கட்டினா அங்க கட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கு. நான் இங்க அவிழ்க்கும் போது அங்க அவிழ்க்கிறதுக்கு எனக்கு ஒரு கர்த்தர் இருக்காரு. நான் கட்டளை இட்டா எனக்காக முன்னாடி இறங்கி காரியங்களை செய்யறதுக்கு தூதர்களை தேவன் எனக்கு கொடுத்திருக்காரு.
ஸோ தேங்க்யூ ஃபார் யர் ஹெல்ப். உங்களோட உதவிக்கு நன்றி, உங்களுக்கு என் மேல இருந்த கரிசனைக்கு நன்றி, நீங்க என்னை காப்பாற்றணும்னு நினைச்சு நீங்க சொல்ற எல்லா ஆலோசனைக்கும் நன்றி. பட் இதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன். எனக்கு பழக்கமான ஆயுதம் இருக்கு. நான் போய் என்னுடைய தேவனுடைய சமூகத்துல முழங்கால் நின்று என் கரங்களை அவருக்கு நேராக விருத்தி, என் கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமா எனக்கு ஜெயம் கொடுப்பார்னு பழக்கப்பட்ட வெப்பனை கையில் எடுப்போம். வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தைகளும் வலிமையானதாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கட்டும். கர்த்தர் நிச்சயமா எனக்கு ஜெயம் கொடுப்பார்னு வலிமையான வார்த்தைகளை பேசுவோம். அப்ப கண்டிப்பா நாம பெரிய காரியங்களை சுதந்திரிப்போம். சத்தமா நம்முடைய தேவனாக்கி கர்த்தரை நம்ம நோக்கி பார்த்து, கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால நான் பயம் இல்லை, பயம் இல்லை, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு எந்த பயம் இல்லை. எனக்கு முன்னாடி வர்ற எவ்வளவு பெரிய சவாலையும் சந்திக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்க? வாய்ப்புகளை விடாதீங்க. உங்க பக்கத்துல ஒரு 2 பேரையாவது பார்த்து சொல்லுங்க, வாய்ப்புகளை ஒரு 2 பேருக்காவது சொல்லுங்க, நீங்க வாய்ப்புகளை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணாதீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் நம்ம முன்னாடி கொண்டு வந்து கொடுத்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நம்ம அசால்ட்டால என்ன செஞ்சுட்டோம்னா மிஸ் பண்ணிட்டோம். இனி என்ன செய்யக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமைஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இதுவரைக்கும் என்ன நடத்தினவர் இனிமேல் என்ன நடத்த போதுமானவரா இருக்கிறபடினால நான் இனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ண மாட்டேன். மாறாக அதை யூஸ் பண்ணி பெரிய காரியங்களை சுதந்திரிக்க போறேங்கிறவங்க மாத்திரம் சத்தமா ஹalleluya ஹalleluya. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, எனக்காக யுத்தம் செய்வார். பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை,
நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். அப்படி நம்ம படைக்கிற காணிக்கைகளை கூட கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கட்டும். இந்த காணிக்கைகளை கர்த்தர் 30, 60, 100 ஆசீர்வதித்து அதை நமக்கு திரும்ப கர்த்தர் கொடுக்கிற ஊழியத்திற்கும் அது பிரயோஜனம். ஜெபிக்கலாமா? சர்வவல்லமை உள்ள தெய்வமே, இந்த ராத்திரி வேளையில உம்மை பாட துதிக்க எங்களை நடத்தினவராக உம்மை கொண்டாட இனி நடத்துவீர்கள் நம்பிக்கையோடு உம்மை துதிக்க நீ பாராட்டின எல்லா கிருபைக்காக உமக்கு நன்றி. தாவீதுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு முன்பதாக வருகிற வாய்ப்புகளை இந்த பயணத்தில் நாங்கள் மிஸ் பண்ணாம வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கிற உணர்வை இன்னைக்கு ராத்திரி எங்களுக்குள்ள கர்த்தர் ரீஆக்டிவேட் பண்ணிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் ரீவைண்ட் பட்டனை போட்டு நீங்க எங்களுக்கு என்ன செய்தி என்பதை சொல்லி எங்களுக்கு முன்னதாக சவால்களை ஜெயிக்க போறோம். ஏற்கனவே நாங்கள் பயன்படுத்தின ஆயுதங்களை வைத்து ஜெயிக்க போறோம். வல்லமையான வார்த்தைகளை வச்சு ஜெயிக்க போறோம். உங்களுடைய உதவிக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியத்தோடு உங்களுடைய கிருபை பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் வல்லமைகளும் வரங்களும் இந்த எங்கள் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. காணிக்கைகளை செலுத்தி கடந்து